இங்க வாடா மேல வா இங்க வா மேல ஹலோ வெல்கம் பேக் டு கோபி அம்மா ஒரு சின்ன குழப்பத்தில் இருக்கிறேன் அதனால தான் இப்போ டாமி குட்டியோட மாடிக்கு வந்தேன் சாமி இது என்ன இங்கே வந்து உட்காந்துருக்கிறேன் நான் எங்கடா கீழே உன்னை எங்கே ஆனா அவனை எங்கே ஆனான்னு வந்தா நீ இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கிறேன் ஏன் மேலே ஏறி நடந்து வந்துட்டு இருக்கிறேன் காணமேன்னு நடந்தேன் சரி என்னமோ சொல்லிட்டு இருந்தேன் என்னமோ குழப்பத்தில் இருக்கிறேன் என்ன குழப்பம் அது நைட்டு 10:30 இருக்கும் இன்ஸ்டாகிராமில் ஒரு வாய்ஸ் நோட் வந்துருந்தது ஓஹோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் தான் ஆரம்பத்துலேருந்து பார்க்குறவங்க தான் அனுப்பிவிட்டு இருந்தாங்க என்ன அனுப்புனாங்க திட்டி இல்ல ஏதாவது திட்டி ஏதாவது இல்ல நான் அதான் திக்கு நழுவி போச்சு ஏதாவது திட்டிக்கிட்டி அனுப்பிச்சிருக்காங்க அந்த பொண்ணு வந்து துபாயில வேலை செய்யறாங்களாமா நர்ஸா நம்ம சேனல் ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கிறோம் தினம் 2 வீடியோ ஷார்ட்ஸ் இன்னும் பழசு நம்ம எப்படி போட்டிருந்தோம் காமெடியா அந்த மாதிரி வந்து போட சொல்லி கேக்குறாங்க ஏன் சாமி நாம இருக்கிறப்ப மன கஷ்டத்துல 2 வீடியோ 2 ஷார்ட்ஸ் போட முடியுமா நாம போடுங்கிறாங்க டென்ஷன்லயே உட்காந்துட்டு இருக்கிறோமே அதுதான் நான் என்ன பண்றது அப்படின்ட்டு குழப்பம் நானும் அப்படியே அந்த கன்ஃபியூஷன்ல தான் இருக்கேன் என்ன பண்றது ஏன்னா நான் சொன்னேன் இல்ல சாமி நம்ம அந்த மனநிலையில இல்ல ஸ்டார்டிங் பாத்தீங்க அப்ப வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தோம் எந்த மனசுல எந்த குழப்பமும் இல்ல நிம்மதியா இருந்தேன் அதனால வீட்டுல சந்தோஷம் இருந்தது அப்படியே சந்தோஷத்தை அப்படியே எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணிருந்தேன் இப்ப அந்த நிலையில இல்லையே அப்படின்னு அப்புறம் சொன்னாங்க நாங்க வந்து ஃபாரின்ல வந்து பல பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம் அது வேணா அப்படித்தான் நாம என்னமோ ஃபாரின் போனா நல்ல சந்தோஷமா இருப்பாங்க வந்து சொல்றாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறோம் அம்மா அப்பா விட்டுட்டு வரோம் அம்மா அப்பா இல்லாம நாங்க வளர்ந்தவங்க இருக்காங்க இத்தனை பேர் நாங்கெல்லாம் இந்த மாதிரி மன கஷ்டத்துல இருக்கும்போது உங்க சேனல் பார்க்கும்போது அப்பா அம்மா பாக்குற ஒரு ஃபீல் வருது இல்ல அண்ணன் இல்ல அண்ணனை பார்க்க முடியல அந்த மாதிரி ஃபீல் அப்படியே எங்களுக்கு வந்து உங்களுக்கு பார்க்கும்போது வந்துச்சு என்ன கஷ்டத்துல இருந்தாலும் டக்குன்னு உங்க வீடியோ பார்த்தோன்னா ஒரு சிரிப்பு வந்துருது நான் மட்டும் இல்ல என் கூட வேலை செய்யறவங்க தமிழ்நாட்டுக்காரங்க கேரளாக்காரங்க முதல் கொண்டு நிறைய பேர் வந்து இப்பவுமே எல்லாம் சாப்பிட உட்காரும் போல பேசுவாங்களாமா ஏன் கோபியம்மா வந்து பழையபடி வந்து நிறைய வீடியோ போட மாட்டேங்கிறாங்க கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டே இருக்காங்க நான் அவங்க சார்பா தானே உங்களுக்கு பேசுறேன் ஏன்னா அவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல யூஸ் பண்றது இல்ல அவங்களுக்கு தெரியாது எனக்கு உங்க ஐடி தெரிஞ்சதுனாலதான் நான் உங்ககிட்ட பேசுறேன் எல்லா சார்பா கேக்குறேன் இனிமேல் பண்ணுங்க அப்படிங்குது ஒரு அன்பு தங்கச்சி இந்த மாதிரி கேக்குது நான் என்ன பண்றது சொல்லு நம்மதால போட முடியல நிறைய பேர் சேனல் எல்லாம் நிறைய இருக்கு அதையும் சொன்னேன் வீடியோக்கு என்ன யூடியூப்ல பஞ்சமே இல்லையே நிறைய பாருங்க என்ன ஒரே வார்த்தை சொல்லுச்சு மத்த சேனல் போடுறாங்க அது வாலண்டரியா வந்து கண்டென்ட்டா வச்சு பண்றாங்க செயற்கையா இருக்குது நேச்சுரலா இல்ல இன்னொன்னு டீசென்டா எதுலயுமே இல்ல அத பாக்கும்போது எங்களுக்கு வந்து சரி ஒரு காமெடி வீடியோ அப்படிதான் பார்க்க தோணுது பட் உங்க சேனல் பார்க்கும்போது எனக்கு வந்து ஃபேமிலிட்டு இப்ப இது எங்க வீட்டுல நடந்திருக்கும் இப்ப நீங்க எதெல்லாம் போடுறீங்களோ எல்லார் வீட்லயும் நடக்கிறதுதான் ஆமா நாம வந்து நம்ம வீட்டுல நடக்கிறது அதான் சொல்றேன் நீங்க இப்ப ஒவ்வொரு விஷயம் இப்ப நீங்க காலையில உப்புமா பேசுறதெல்லாம் நான் எங்க அம்மாட்ட இப்படிதான் பேசுவேன் அப்ப அந்த பழைய நாவும் அவங்களுக்கு அந்த டச் வந்து வேற எந்த சேனல் பார்த்தா எனக்கு வரலனா அதனால ஒரு தங்கச்சியா கேக்குறோம் நான் ஒரு தங்கச்சி இல்லைங்கண்ணா இங்க வந்து அத்தனை தங்கச்சி இருக்காங்க எல்லாரோட சார்பா கேக்குறோம் தயவு செய்து பழையபடி வீடியோ வந்து 2 வீடியோ ஒரு ஷார்ட்ஸ் போடுங்க காமெடி போடுங்க கமெண்ட்டுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணுங்கண்ணா கொஞ்சம் எங்களுக்கு நாங்க ஏன்னா கமெண்ட்டும் படிப்போம் கொஞ்சம் எங்களுக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்குங்கிறாங்க என்ன பண்ணலாம் நீ தான் யோசனை பண்ணணும் ஆனா நம்மளுக்காக இவ்வளவு இதா நிறைய பேர் கேட்டுதான் இருக்கிறாங்க நம்மளுக்கும் சரி அவங்களுக்காகவாது நம்ம போடலாம் மனசு கஷ்டம் அதனாலதான் வந்து நிம்மதி இல்லாம இருக்கனாலதான் என்னால சந்தோஷமா வீடியோ பண்ண முடியல சரி விடு நம்ம கஷ்டத்தை எப்ப வச்சுக்கிட்டு அவங்க நம்ம சந்தோஷமா போடும்போது அவங்க அந்த அவ்வளவு தூரத்துல இருக்கிறவங்க சந்தோஷப்படுறாங்கல்ல நம்மனால அவங்க சந்தோஷப்படுறாங்கன்னா நம்மளுக்கு அது ஒரு நிம்மதி சந்தோஷம் தங்கம் நீங்க வந்து தங்கச்சிகள் நிறைய பேர் இருக்கீங்க அக்காக்கள் இருக்கீங்க தம்பிகள் அம்மாக்களா இருக்கீங்க இப்ப தம்பிகள் இருக்கீங்க அண்ணங்கள் இருக்கீங்க இத்தனை உறவுகள் இருக்கீங்க வியூஸ் போறதில்ல ஓகே எனக்கு அதை பத்தி நான் தான் சொல்றேன் எனக்கு வியூஸ் போறத பத்தி இப்ப இல்ல அப்படின்ட்டு சரி நீங்க கேட்டிருக்கீங்க உங்களுக்காக
இனிமேல் கம்பல்சரி 2 வீடியோ நாளையிலிருந்து, இன்னைக்கு முடியாது, நாளையிலிருந்து, நாளைக்கு 1ஆம் தேதியிலிருந்து கண்டிப்பா 2 வீடியோ வரும், ஒரு ஷார்ட்ஸ் வரும். முடிஞ்ச வரைக்கும் நாங்க வந்து காமெடிகள் போடுறதுக்கும் எப்போ வீடியோல ஏதோ ஒரு இன்ஃபர்மேட்டிவ் இருக்கும், இன்ஃபர்மேட்டிவ் இல்லாம இருக்காது. நம்ம ஒரு மெசேஜ் அப்படிங்கறது இருக்கும். அது நல்ல தெளிவா பாக்குறவங்களுக்கு தெரியும். அரைகுறையா பாத்தீங்கன்னா அது என்ன மெசேஜா, அது வீடியோன்னே புரியாது. எதையோ என்னமோ என்ன புரியுதுன்னே தெரியாம ஒரு சில தலைப்பை மட்டும் தலைப்பு பார்த்துட்டு கமெண்ட் பண்றவங்க இதெல்லாம் இருக்குது. ஓகே, நான் முடிஞ்ச வரைக்கும் இல்ல, நாளையில இருந்து கண்டிப்பா 2 வீடியோ, ஒரு ஷார்ட்ஸ் வரும். தொடர்ந்து பாருங்க, ஆதரவு கொடுங்க, ஷேர் பண்ணுங்கப்பா. ஆமா, உங்களுக்காக நாங்க வந்து எங்க கஷ்டத்தை மறைக்கிறோம். இனிமேல் சந்தோஷமா போடுறதுக்கு நாங்க முயற்சி பண்றோம். சரி, ஓகே. வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், இன்னும் நோட்டிபிகேஷன்லாம் வரலைங்க அப்படின்னா அந்த கடைசியில் ஆள் இருக்கும், அந்த நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கான் அதை கொடுத்து ஆள் கொடுத்துருங்க. சரி, ஓகே. நாளையிலேருந்து 2 வீடியோ, ஒரு ஷார்ட்ஸில் நம்ம தொடர்ந்து சந்திப்போம். சரி, பாய்.